அதுக்கப்புறம் பேசப்படுகிற படம் தான் ரஜினி, கமல் அவர்கள் இணையிற படம். ம், ம். இப்ப வரைக்கும் நெல்சன் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. கூலிக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200% நெல்சன் தாங்கிற அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு. ஓகே. நெல்சன் தான் அதை அறிவிக்காதீங்க. இப்போது அறிவிக்கணும்னு ரஜினியும் விரும்பியிருக்காரு. ஓகே. இப்போவே அதை அறிவிச்சிருவோம் அப்படின்ட்டு. ம். நெல்சன் தான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி வேண்டாம் சார் இப்போ வேண்டாம், ஜெயிலர் வந்துட்டோம், ஜெயிலர் 2 வந்த பிறகு அனௌன்ஸ் பண்ணுங்கள், அது வரைக்கும் அவசரப்படாதீங்க அப்படின்னு அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக நெல்சன் அவர்கள் தான் நெல்சன் பண்ணுவார். தான். இதில் என்ன இதுவாக இருக்குன்னா, இப்போ ஜெயிலர் 2வோட வெற்றி தான் அந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுமா சார்? சினிமாவில் வந்து எப்போவுமே அதுதான் ஒன்று. ஓகே. ஒரு படம் வெற்றி படமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதல் சந்தோஷத்தோடு போவாங்க. தோல்வி படம்னா யோசிப்பாங்க. குறைந்தது சம்பளத்தை குறைச்சி மறுபடியும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி போகலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆனால் தான். இப்போ பீஸ்ட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு நெல்சனோட எப்படி ரஜினி சேருவாருன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆமாம். ஆனால் ரஜினி என்ன பண்ணிட்டாரு, இல்லை அந்த படத்தில் என்ன பிரச்சனைங்கிறத அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ஏன் நெல்சனால் அந்த படத்தை நல்லா கொடுக்க முடியலங்கிறதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கும்ல, அதை அவர் கேட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணிட்டார். அப்போ நெல்சன் மேலே தவறு இல்லை, நம்ம அவரை நம்பி இந்த படத்தோட போகலாம் அப்படின்னு தான் அவர் உறுதியாக நின்னது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் வரும். பட் ஜெயிலர் 2வை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப நம்புகிறார் ரஜினி.